ஹலோ பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கிறீங்களா? அந்த நாளில் கூட ஆண்டோடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 5ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர் என்று ஆண்டவரை பார்த்து மகிமைப்படுத்துகிறார். இதனால் கூட ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிறதா நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, அதனால் ஆண்டவருடைய பாதுகாப்பு, ஆண்டவருடைய தயவு, ஆண்டவர் நம்ம மேல் வைத்திருக்கிற இரக்கம் ஒரு கவசமாக, ஒரு பாதுகாப்பாக உன்னை சூழ்ந்து ஒரு கேடகமாய் பாதுகாப்பாய் உனக்கு இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். இதனால் கூட ஆண்டவர் பிள்ளைகளாக இருக்கிறதான உங்களுக்கும் எனக்கு ஆண்டவருடைய தயவு நம்மை சூழ்ந்து இருக்கிறது. நீங்கள் கவலைப்படாதீங்க. எந்த எதிரியினுடைய அன்பு வந்தாலும் கேடகமாகிய ஆண்டவருடைய தயவு என்கிற கேடகம் நம்முடைய எதிரிகள் விடும் அம்புகளை எதிர்த்து அதை சிதறடிக்கும், அதை தாக்கி ஒன்றுமில்லாமல் அழித்து போடும் என்று பார்க்கிறோம். இந்த நாளில் கூட விசுவாசிப்போம், ஆண்டவர் நிச்சயமாக என்னை ஆஸ்வதிப்பார். அவருடைய தயவு என்னை சூழ்ந்திருக்கிறது. ஆண்டவருடைய தயவினால ஆண்டவர் சொல்லுங்கள், என்னுடைய தயவு இருந்தாவே போதுங்க, ஆண்டவருடைய தயவு கிடைச்சாவே போதுங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு கூட கொடுக்கிறவராக ஆயுஷ் நாட்களை கொடுப்பார், ஜீவனை கொடுப்பார், பலனை கொடுப்பார், ஆரோக்கியத்தை கொடுப்பார், ஐஸ்வர்யத்தை கொடுப்பார், சகலத்தையும் கொடுப்பார். ஆகவே ஆண்டவரே, உங்களுடைய காருண்யத்தினால் என்னை சூழ்ந்து கொள்ளுங்கள், உங்களுடைய தயவினால் என்னை சூழ்ந்து கொள்ளும், உங்களுடைய இரக்கத்தினால் என்னை ஒரு கேடகமாய் என்னை சூழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நம்ம ஆண்டவரத்தில் சொல்லும்போது நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை சூழ்ந்து, ஆண்டவர் நமக்கு தயவினாலே சூழ்ந்து நம்மை பாதுகாக்க வல்லமுள்ள தேவனாக, நம்மை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசிப்போம், பிரார்த்தனை செய்வோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எல்லாருமே நடிச்சுதான பரலோகத்தின் தந்தையை ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த நாளிலே கூட நீர் கொடுத்த நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீதிமானை நீர் ஆசீர்வதித்து காரண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர் என்ற வார்த்தையின்படி நீர் எங்களை நிச்சயமாய் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர். இனிமேலும் ஆசீர்வதிக்கப் போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எம்மட்டும் சுகத்தோடு பலத்தோடு எங்களை சூழ்ந்து பாதுகாத்தீர். இனிமேலும் உடைய தயவினால், உடைய இரக்கத்தினால் எங்களுக்கு கேடகமாய் இருந்து எங்களை சூழ ஆண்டவர் எங்களை சுற்றிலும் எங்களுக்கு கேடகமாக என்னுடைய தயவு கூட இருக்கட்டும். பாதுகாப்பின் கரம் எங்களோடு இருக்கட்டும் ராஜா. இந்த நாளில் என்னோடு இணைந்து ஜெபம் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் வைக்கிறோம். நீரே அவர்களை ஆசீர்வதிங்க, அவர்களை ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்க. ஆண்டவரே, நம்முடைய தயவினால் அவர்களை கேடகமாய் சூழ்ந்து கொள்ளுங்க ராஜா. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றும் நம்முடைய கரம் கூர்ந்து பிரியால் செய்து நாம் மேம்படுத்தினமாக காப்பாடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்து மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, பயப்படாதீர்கள். கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு இருக்கிறார். அவருடைய தயவு நம்மோடு இருக்கிறது. ஆமென்.